ஆலமரமே சாஞ்சிருச்சு. என் தங்கச்சி மேல நுனி. அதோட வாழ்க்கை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப சிறு வயசு. இங்கே சுத்தவன எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க, அந்த நல்லவன் சொல்லலை. அவன் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருக்கும். யார்கிட்டையும் முறைச்சி பேசி கோவத்தில் பேசினதாவே கிடையாது. இவ்வளோ சின்ன வயசில் அவர் ஓய்வு எடுப்பார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எல்லாம் அல்ல இறைவனையும் அந்த மக்களையும் நான் வேண்டிக்கிறது அதுதான். நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு மகிழ்ச்சி ஆக்கின அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைய நீங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அந்த சின்ன வயசுல அந்த உடற்பயிற்சி செய்து அந்த ரோபோவாக வந்த முதல் ரோபோவே அவர் தான். என் தங்கச்சி பூவும் போட்டு இழந்து நிற்குது. என்னுடைய அன்பு சகோதரர் ரோபோ சங்கர். ரோபோ சங்கருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு செய்தி வரும்ன்றது நான் எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ரொம்ப சிறு வயசு. இங்கே சுத்தவன எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க, அந்த நல்லவன் சொல்லலை. அவன் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருக்கும். யார்கிட்டையும் முறைச்சி பேசி கோவத்தில் பேசினதாவே கிடையாது. ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம். அவரோட நான் ரோபோ சங்கரோட இந்த விஜய் டிவிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மற்றும் எங்களோட ஒரு படம் செஞ்ச அருள்நிதி அதில் ஹீரோ. அப்போ இவர் செஞ்சார். காமெடினா எக்ஸலண்ட். அதாவது டைமிங் காமெடி ஒரு நல்ல படம். எப்படின்னா திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, சின்ன திரைக்கும் ஒரு பெரிய லாஸ் ரோபோ சங்கர். என் தங்கச்சி கல்யாணம் பண்ணதுலேருந்து தெரியும். அவர் கல்யாணம் பண்ணி வச்சதே நாங்கள் தான். ரோபோ சங்கரோட மனைவியோட அக்கா நான். அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஏன்னா எல்லாருக்கும் நடிகர தங்கம், தனி தங்கம். நினைச்சு பார்க்க முடியாது. தனி தங்கம். இந்த தங்கத்தை உரசி பார்க்க முடியாது. வந்தவங்களை வாட வச்சுதான் அவருக்கு பழக்கம். வந்தவங்களை வான்னு சொல்றது இல்லை, போறீங்க போன்னு சொல்றது. தனி தங்கம். நாங்க நினைச்ச மாதிரி அவர் வாழ்ந்து காட்டினார். எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவர் வாழ்ந்து காட்டினார். நல்ல குடும்பத்துக்கு சேர்ந்தவர், நல்ல மனிதன். அது எனக்கு தெரியாது. நான் ஆத்தூர், சேலம் ஆத்தூர். நைட்டு தான் எனக்கு ஃபோன் வந்து தங்கச்சி சொன்னாங்க. அப்புறம் நான் கிளம்பி வந்தேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆலமரமே சாஞ்சிருச்சு. என் தங்கச்சி மேல நுனி. அதோட வாழ்க்கை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. என் தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா கடவுள் இவ்வளவு தூரம் இப்படி துரோகம் செய்வான்னு நினைச்சு பார்க்கல. ரொம்ப துரோகம் பண்ணிட்டாரு. என் தங்கச்சி பூவும் போட்டு இழந்து நிக்குது. கடவுளுக்கு கொடுத்தது பரிசா கொடுத்தாரு. அந்த பரிசா அவரா பிடிங்கிட்டாரு. ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு இனிமையான குணம் கொண்ட இனிய ஒரு தம்பி. ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் உடலை கட்டுக்கோப்பாக வைக்கிறது. இந்த ரோபோ மாதிரி டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து அவரோடு நல்ல பழக்கம். அண்ணன் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசணும். குழந்தை அவருடைய மகள் பெரிய மனிதர்களுக்கு அனுப்ப அதுக்கெல்லாம் கூட என்னை கூப்பிட்டிருந்தார். ரொம்ப தங்கமான குணம் கிடைத்தவர், குணமுடையவர். அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் கோவா போயிருந்தோம். அப்போது ரொம்ப மெலிஞ்சு தான் காணப்பட்டார். அப்போ என்னுடைய மனைவி மகள் கூடவே இருந்தவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பணிவிடை பண்ணி பார்த்துக்கொண்டார்கள். இறந்ததற்கு பிறகு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு குற்றம் குறை சொல்வதில் குற்றமில்லை. அவருடைய
நேரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த நேரம் முடிந்திருக்கிறது. அவர் இந்த பிறப்பு போதும் என்று இறைவன் முடிவெடுத்திருக்கிறார். அவருடைய ஆன்மா பிரிந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். எல்லாம் வல்ல இறைவன் திருவடி நிழலில் அவரது ஆன்மா நினைப்பாரட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது தவிர வேறு வழி இல்லை. நல்ல ஒரு தம்பியை இழந்திருக்கிறோம். திரையுலகம் ஒரு திறமையான ஒரு நடிகரை இழந்திருக்கிறது. வேற ஒன்றும் சொல்றது. வடிவேல் பாலாஜி அவர்கள் இறந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இழப்பு. ரோபோ சங்கர் கிட்டத்தட்ட நான் ஒரு சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால், டிவிக்கு வர்றதுக்கு முன்னால், சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலங்களாக எனக்கு ரொம்ப பழக்கம். மதுரையில் நானும் வரலாம். ரொம்ப நாங்கள் போகாத இடங்கள் கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல நண்பர். நீ என்ன ஒரு கலாச்சா கூட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாப்பிட்றத வாய்ப்பு இருந்தால் கூட பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பழக்கம். இப்படி ஒரு இழப்பு தாங்கிக்கவே முடியலை. இன்னமும் அவர் நம்பவே முடியல. இப்போ வரைக்கும் பார்த்து கூட சொல்லி கூட எனக்கு அது இதில் கூட வந்தார். நான் ரொம்ப கலாச்சாரம் ரொம்ப இது பண்ணேன். அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துனாங்க. போன வாரம் கூட நானும் ஒரு கையமட்டி போயிட்டு வந்தோம். திடீர்னு இப்படி ஒரு நேற்று ஷூட்டிங் இருந்த நானும் மாப்பிள்ளைலாம் இருக்கும்போது கூட அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டு, இல்லை ஒரு நார்மலாக தான் இருக்கான்ற மாதிரி கேள்விப்பட்டார். திடீர்னு இப்படி ஒரு செய்தி நேற்று நைட்டு கேட்டோன்னா ரொம்ப மனசு பேசவே வரல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். எங்களோட எப்போவும் வாழ்ந்துட்டு இருப்பார். ரோபோ மிஸ் ரோபோ ரோபானோடைய ஆத்மா சாந்தி அடையணும். பெருமதிப்பிற்குரிய நகைச்சுவை நடிகரும் அனைவரிடத்திலும் அன்போடு பழகக்கூடியவரும் பல்வேறு சிறந்த நற்பண்புகளை கொண்டவருமான பெருமதிப்பிற்குரிய ரோபோ சங்கர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நலம் குன்றிய நிலையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று தெரிவித்திருப்பதைப் போல தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தொடர்ந்து அவர் உழைத்து வந்தார். திரு ரோபோ சங்கர் அவர்களை பொறுத்தவரை அவரும் திரு சிட்டியும் பிரபலமடைவதற்கு முன்னாலேயே எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர், வணக்கத்துக்குரிய நம்முடைய இன்றைய முதல்வர் போன்றவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாக மக்களை மகிழ்வித்தவர்கள். பிறகு சின்னத்திரை, வண்ணத்திரை என்று எல்லா திரைத்துறைகளிலும் தனக்கென ஒரு தனிமுத்திரையை பதித்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு ரோபோ சங்கர் அவர்கள். கடந்த வாரம் இசைஞானி இளையராஜாவுக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கூட அங்கே முன்வரிசையில் அமர்ந்திருந்த அனைவரிடமும் அவர்கள் காலில் விழுந்து வணங்கியதை பார்த்தபோது நானும் எதிரில் இருந்தேன். அவருடன் பேசுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருந்தேன். மிக சிறப்பான ஒரு பண்பாளர் என்பதை, மிக சிறந்த அடக்க குணம் உள்ளவர் என்பதையும் அன்றைக்கு நிரூபித்தார். அத்தகைய பல்வேறு சிறப்பு குணங்களை கொண்ட திரு ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லாதது மிகப்பெரிய அளவிலான வருத்தத்துக்குரிய ஒன்று.
அவர் மறைந்து விட்டார் என்று அறிந்தவுடன் பெருமதிப்பிற்குரிய திமுக கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவே 12:30 மணிக்கு வந்து முதல் ஆளாக வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலைத்துறையினருக்கும் நாம் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை தெற்கின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். எல்லோருடையும் நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு மிக சிறந்த பண்புமிக்க ஒரு பண்பாளர். அவர் அந்த சின்ன வயசுல அந்த உடற்பயிற்சி செய்து அந்த ரோபோவாக வந்த முதல் ரோபோவே அவர் தான். அதன் பிறகு எத்தனையோ கல்லூரி மேடைகளில் கலை நிகழ்ச்சிகளில் 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க. அவர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா இடத்திலும் எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்த ஒரு மனிதர் எங்களை எல்லாம் கலங்க வைத்திருக்கிறார். அவருடைய மறைவு கலைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ரோபோ சங்கருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ்ல இருக்கிறாரு. அங்க இருக்கவங்களே அவர் இன்னும் இதே போல மகிழ்வார் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ணனுடைய ஆன்மா சாந்தி என்னுடைய வேண்டுதலை நன்றி. கலக்கப்போயார் வந்து வழியில் வந்தேன். நான் வந்து முதல்ல வந்து ரோபோ சங்கரோட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்போ தான் நான் வந்து மிமிக்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் அவர் என்னை பார்த்து நல்லா பண்ணுறடா தம்பி, வா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். காஞ்சிபுரத்தில் எனக்கு முதல்ல ஒரு நான் இது வரைக்கும் எதுவுமே பெருசு அவார்ட்லாம் எதுவும் வாங்கினது. முதல்ல ஒரு அவார்டு கொடுத்தது வந்து ரோபோ சங்கரனை தான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அவர் இல்லை சொன்னது. இப்போ கூட சமீபத்தில் மீட் பண்ணோம் ஒரு சீமந்தத்தில். அப்போ கூட சொன்னார், தம்பு என்னடா ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா உடம்பை ஏற்றிட்டு இருக்கப்போ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு வந்து இன்னொன்று கஷ்டமாக இருக்கு. அவர் ரோபோ சங்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் யாருக்குமே ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத ஒரே மனுஷன் தான் அவர் மட்டும். குடும்பத்தில் ஐக்கியமான ஒரு நண்பர். எல்லா நண்பர்கிட்டையும் கேட்பான். வளர்ச்சி ஒரு அயன்மேன் மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு ஒரு இரும்பு மனுஷன் வாழ்ந்து மக்கள்லாம் கவர்ந்து அப்படியே இரும்பை உருக்கி வந்து போராடி வந்து ஜெயிச்சுவேன். எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது வாழ வேண்டிய காலத்தை கொஞ்சம் பொறுமை எதுக்கு நினைச்சாலும் நினைச்சது கிடைக்கும் போது அந்த பொறுமையான வாழ்க்கை கலைஞனுக்கு இது கிடைக்கும் போது நல்ல எல்லாத்தையும் கவனிச்சிடணும். சொல்றதுக்கு இல்லை. ரோபோ போயிட்டான்னு சொல்றதுக்கு மனசு வரமாட்டது, ஆயிரத்தி வரமாட்டது. அதே மாதிரி சார் வந்து முத பார்த்த நிகழ்ச்சி வந்து சிவகாசி 2000 தன்னுடைய வாட்சியை கழட்டி சார் போட்டார். மறக்க முடியாத சம்பவம். ரொம்ப சுந்தர் அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் மடிஷியாவில் மதுரை தமுக்கம் அலுவலகத்தில் அவர் வந்து நினைத்தாலே நிற்கும் எங்கேயும் எப்போதும் கமலஹாசன் சார் மாதிரி ஆக்ஷன் பண்ணி டான்ஸ் பண்ணுவார். ஜிம்மில் எனக்கே அவர் சாம்சங் ஜிம்மில் கிருஷ்ணாபுரம் காலனியில் நாங்கள் 2 பேருமே ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணவர். அவர் என்ன அவர் ஒரு திறமையானவருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா மிஸ்டர் மதுரை எடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ரொம்ப லட்சியமாக இருந்தது. அப்போ 1999 வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எல்லிஸ் நகரில் மதுரையில் மிஸ்டர் மதுரை எடுக்கும்போது 3 ஆல் இண்டியா பாடி பில்டர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து மிஸ்டர் வெங்கடேசன் வந்திருந்தார், அவர் எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். மிஸ்டர் சிவகுமார் ஒருத்தர், அவர் 2, மிஸ்டர் பிரமேஷ் பிரபாகர் 3 பேருமே ஆல் இண்டியா பாடி பில்டர். இவர் வந்து 4ஆவதாக வந்திருந்தார். ஷாகுல் அமீதுன்னு சொல்லி ஒரு மதுரை மிஸ்டர் மதுரை வந்திருந்தார். 5 பேர் 6ல் நானும் ஒரு காமெடியாக பின்னாடியே நிற்கிறேன். இப்போ எடுக்கும்போது அவர் சொல்கிறார், நான் எப்படி மிஸ்டர் மதுரை எடுத்துருவேங்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இதில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5th பிளேஸ் வராரு. அப்போ இம்மீடியட்டாக வந்து அவர் சொல்கிறாரு, இப்போ நான் எடுத்துருவேங்கிறாரு. எப்படின்னா அவர் சமயோசித்த அறிவை யூஸ் பண்ணி என்ன பண்ணார்னா அண்டர் 40 அதாவது 40 கேட்டகரி 40 ஏஜ் கேட்டகரியில் வந்து மிஸ்டர் மதுரை எங்களுக்கு உண்டு. 40 வயசு தாண்டினவங்களுக்கு அப்போ மிஸ்டர் மதுரை உண்டு. ஆனால் 80 kg இருக்கணும் உடம்பு. அவர் என்ன பண்ணார், 79.5 கிலோ இருந்தது. 500 கிராமுக்காக ஒரு 5-6 வாழைப்பழத்தையும் தண்ணியும் குடிச்சு
அந்த 40 கிலோ இதில் இருந்து அப்பயே மிஸ்டர் மதுரை ஆனார். ஏன்னா அவருடைய புத்திசாலித்தனம், அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் டிசிப்ளினு, டயட்டு, நல்ல தூக்கம், இதெல்லாம் சொல்லுவார். ஆனால் பாவம் அவர் ஓய்வு இல்லாமல் இங்கே சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் வல்லரசில் 1999 வரும்போது அவர் வந்தார் இங்கே. அப்போ வரும்போது கலைப்பயணத்தை அவருடைய கலைப்பயணம் வந்து ரொம்ப ஒரு ஓய்வில்லாத கலைப்பயணம் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து ஓய்வு எடுக்கிறாரு. ஆனால் இவ்வளோ சின்ன வயசில் அவர் ஓய்வு எடுப்பார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எல்லாம் அல்ல இறைவனையும் அந்த மக்களையும் நான் வேண்டிக்கிறது அதுதான். நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு மகிழ்ச்சி ஆக்கின அவர் வந்து ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைய நீங்கள் எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்கள் இதே மாதிரி சொல்லியிருந்தீங்க, என்னன்னா டிசிப்ளினாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி உடல் வந்துட்டு பார்த்துக்கிறதுல அவர் ரொம்பவே வந்து கான்சியஸாக இருப்பார்னு சொல்லியிருந்தீங்க. சரி. ஆனால் இப்போ அவர் வந்துட்டு காலமானதுக்கான காரணமே வந்துட்டு உடல்நல சரி இல்லை. அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா முத வந்து அவர் வந்து தன்னுடைய அண்ணன் சொல்லிட்டு பொன்னம்பலம் சார் வந்து பார்க்க வந்தார். அப்போ நான் வல்லரசு ஷூட்டிங்கில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் இப்போ பொன்னம்பலம் சார், ரகுவரன் சார் இருந்தோம். அப்போ வந்து காசிமேட்டில் வந்து இவர் நம்ம பெசன் நகர் ரவி சாரை வச்சு பீட்டரைன் மாஸ்டர் வந்து ஸ்டார் படமும் இது பண்ணார். அப்போ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வராரு. எதுக்குன்னா மிஸ்டர் மதுரை எடுத்த சந்தோஷத்தோட பொன்னம்பலம் சாரை மீட் பண்ண வராரு. பொன்னம்பலம் அண்ணே அவர் மதுரையில் வந்து அவர் அண்ணன் இவர் வந்து க்ளோஸ் போல இருக்குது. அப்போ பொன்னம்பலம் சார் அட்வைஸ் பண்ணுறாரு, தம்பி நீ வந்து மிஸ்டர் மதுரை எடுத்திருக்க, இப்படியே மிஸ்டர் இந்தியா, ஐசிஎஃப் இப்படி நல்லபடியாக போப்பா, இந்த மாதிரி இடத்துக்கு வராத, இந்த ஃபீல்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து மன கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்காங்க. தம்பி நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் வந்து நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு ஜிம் பாடியாகவும் ஆல் இண்டியா இதாகவும் வரணுங்கிறத என்னோட பிளஸிங் சொல்லி அமிச்சார். இவர் அதை பொன்னம்பலம் அன்னைக்கு சொன்னதை இவர் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்திருந்தாருன்னா நேரம் வந்து அவர் ஐசிஎஃப்ல வந்திருப்பார். நல்ல பொசிஷனில் பாடி பில்டிங்கில் ஆல் இண்டியா லெவலில் வந்திருப்பார். ஆனால் இவர் வந்து அதை கொஞ்சம் தப்பாக எடுத்துட்டார். பொன்னம்பலம் சொன்ன ஒரு வித்தியாசமாக அவர் எடுத்துட்டார் பொன்னம்பலம். இன்னைக்கு ஞாபகம் இருக்கும் பொன்னம்பலம் சார் கேளுங்க, நான் அவர் தான் அட்வைஸ் பண்ணோம். நாங்கள் வந்து என்ன சினிமா ஃபீல்டில் கஷ்டப்பட்டதுனால அந்த ஒரு விஷயத்த சொன்னோம். கஷ்டப்படும் போது கண்டிப்பாக வந்து நல்லதும் வரும் கெட்டதும் வருங்கிறதுக்காக சொன்னோம். ஆனால் அவர் வந்து ரொம்ப நல்ல புத்திசாலி. பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல ஃபுல்லாக கலர் பவுடரை போட்டுட்டு ஆலிவ் ஆயிலில் போட்டுட்டு அந்த முத அவருக்கு வந்து இந்த அஜித்தோட அமர்கலம் படத்தோட இந்த மியூசிக்கை போட்டு தான் அவர் வந்து மிஸ்டர் மதுரை இப்போ எல்லா இடத்துலையுமே அதுதான் பண்ணுவார். நல்ல மிமிக்ரியில் வந்து விஜயகாந்த் சார் வந்து ஆப்டாக வரும் அவருக்கு. விஜயகாந்த் சாரும் கமலஹாசனுடைய மேனரிசம் நல்லா வரும் அவருக்கு. அவர் ரொம்ப நல்ல திறமையானவர் சார். அவர் வந்து எப்படின்னா டயட்டும் நல்லா வச்சுருந்தார். நல்ல டிசிப்ளின், வெல் டிசிப்ளின். காலேஜில் எங்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்காரு. இன்டர் காலேஜ் காம்படிஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் மாரி ஜெயிச்சவர் யாரும் கிடையாது. ஃபேஷன் ஷோவில் அவர் ஜெயிப்பார். ஏன்னா அவர் கேப்டன் மாதிரியே வருவார் ஸ்டைலாக. அவரை பார்த்தோன்னே எங்கள் எல்லாருக்குமே ஒரு தூக்கி வாரி போடும். ஏன்னா நல்ல மாடலிங் ஃபேஷனாக ஷோவாக இருக்கிறவங்கலாம், ஃபேஷன் ஐட்டாக இருக்கிறவங்கலாம் வருவாங்க மாடல் இதில். இவர் உறுதியாக வருவார். ஃபேஷன் ஷோவில் இவர் வந்து நிற்பார். இவர் நிற்கும் போதே அவரோட ஸ்டைலை பார்த்தீங்கன்னா கேப்டன் மாதிரியே இருக்கும். அப்போ அப்படி எல்லாருக்குமே வந்து இவர் வந்து ஒரு இது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு நோய் வந்தது இல்லைங்களா, மஞ்சள் காமாலை. இது எல்லாருக்குமே காரணம் வந்துட்டு அவருடைய குடிப்பழக்கம். நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? இல்லை அதாவது வந்து இப்போ இடையில ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக எடுத்துகிட்டு தான் இருந்தார். அவருக்கு வந்து எந்தவித இதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து மனைவிமார்கள் நல்லா கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப இது இருந்தாலும் வந்து என்னென்னா அதோட இது ஆயுர்வேதிக்கு அவர் போனது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இங்கிலீஷ் மெடிசனில் காமிச்சிருந்தா கூட கொஞ்சம் கண்டினியூவாக இருந்து போயிருக்கலாம். அவர் வந்து ஆயுர்வேதிக்கை நம்பினார். அதுதான் ஏதாவது சைடு எஃபெக்டை கிளப்பி விட்டுருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அவருடைய உடல் இழைப்பு இடையில உடல் இழைச்சாரு, அதுக்கப்புறம் உடம்பு பெருத்தார். இந்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வந்து அவருக்கு ஒத்துக்கலன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார், நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.